ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒய்ஆர் கேமிங். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தந்த சேலஞ்சஸை தான் பார்க்க போகிறேன். இந்த ஃபெஸ்ட்டுக்கு நான் வெளியே போய்த்து கொண்டா தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தந்த சேலஞ்சஸ் எல்லாம் செய்ய இயலும். முதல்ல செய்ய போகிற சேலஞ்ச் வந்து சபியுல் சார்ன்ற ஒரு பொடியன்னு தெரிகிறாரு. அவர் தந்தார் சேலஞ்ச் வந்து 10 பைக்கில் 10 டிஃப்ட் அடிக்க சொன்னார். அதை ஃபெஸ்ட்டுக்கு வெளியே போய்த்து செஞ்சுருவோம். ஐயோ திங்குது, இப்படி செஞ்சால் நாளைக்கு தான் வீடியோ முடிக்க வரும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சும்மா கண்ணை பற்றி வந்து அடிப்போம். எங்களோட இந்த பைக் கொஞ்சம் பிடிச்சி போயிடுச்சு கைஸ். கேமில் இது தான் எனக்கு பிடிச்ச பைக்கு. இதெல்லாம் ஒரு பைக் காடா அப்படின்னு கேட்குறது விளங்குது. ஆனால் பரவாயில்ல, இதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச பைக். கொஞ்சங்க இப்போ பிடிச்சோன்னே என்னமோ செய்யணும்னு சொன்னார். கொஞ்சம் இப்படி ஸ்பீடாக போய் டிஃப்ட் அடிக்கணும். ஒரு டிஃப்ட் என்ன கைஸ், இது ட்ரிஃப்ட்டுண்டே என்னதுண்டே தெரியாது எனக்கு. என்ன சொல்லுவாங்க, பேத்து திரும்பினா ட்ரிஃப்ட் ஆமாது. இப்படி திரும்பி ஒரு திரும்பி 2 திரும்பி 3 திரும்பி அக்காவை சாகடி கெஞ்சி 4 திரும்பி 5 திரும்பி 6 திரும்பி 7 திரும்பி 8 திரும்பி 9 திரும்பி 10 திரும்பி. கைஸ் 10 ட்ரிஃப்ட் அடிக்க சொன்னார். ஆனால் எனக்கு 10 ட்ரிஃப்ட்டுன்னு என்னன்னு தெரிய, அதுதான் எனக்கு பெரிய ஒரு குறை. பரவாயில்ல, என்னத்தையோ அடிச்சிட்டேன். காரி துப்பா எனக்கு கமெண்ட்டில் வச்சு தயவு செய்து எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். பரவாயில்ல, அடுத்த சேலஞ்சு பாபம். அடுத்தது ஏபிடி வில்லியர்ஸ்ன்னு எங்களை கிளாஸில் பட்ட பேர் வச்சு கூப்பிட்ற ஒரு பிளேயர் சொன்னார். எங்களோட வீட்டு முன்னுக்கு பேர்த்து 10 கார் 10 பைக்குன்னு வச்சு எல்லாத்தையும் அடுக்கணுமா. இதுதான் அவரோட சேலஞ்ச். வாங்க செஞ்சுடுவோம். கைஸ், நாங்கள் ஹவுஸ் கார்டனுக்கு வந்தியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு பைக்ஸ்கெல்லாம் அடிக்கிடுவோம். அந்த பைக்ஸ்கெல்லாம் அடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டி இருந்தாண்டா அங்கே உமாவில் அடிக்கி என்னத்தடா பண்ணுறாயிண்டு பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஹவு many cars and bikes do you have? I don't know. பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக நிறச்சி போட்டிக்கிறேன். என்னோட ஏபிடி வில்லியர்ஸ் சொன்னதை நான் மறக்கல. உண்டு பாருங்கள், ஃபுல்லாக காட்டிடுறேன். 1 2 3 4 காரு, ஒரு பைக்கு, இங்கே 2 பைக்கு, 3 பைக்கு, 5 காரு, 6 காரு, பின்னுக்கு ஒரு லம்போகினி வண்டிக்கு 6 காரு 7 பைக், 3 4 10 பைக்கு, 11 பைக். அன்றைக்கி ஒரு பைக் வண்டிக்கு 10 பைக்கு. இன்றைக்கி கொஸ்டைட் பைக் வந்து 12 பைக்கு. சொன்னது கூட 2 பைக்கை கூட வச்சு 13 பைக்கும் வச்சாச்சு. கார் தான் ஒரு 7 வச்சேன், மன்னிச்சுக்கோங்க எப்படி வில்லியர்ஸ். அடுத்த சேலஞ்சை நான் பார்க்க போகிறது கொனைங்க. அடுத்த சொன்னார் இந்த ஃபுல்லாக நினச்சதுக்கு போகிறோம் வெடிச்சு சொல்ல சொன்னார். அருஷ்னு ஒரு கூட்டாளி உண்டு, அதை மறக்கக்கூடாதே. என்னத்தான் இருந்தாலும் இந்த கொளுத்துறே தான் எங்களுக்கு கெத்தான விஷயம் கைஸ். இந்த இதை கொஸ்டைடர் பைக்கை என்னை கொளுத்துரும். சுட்டா ஐயோ, என்னடா இது இவ்வளோ பில்டப் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சொத்தியமே ப்ளூரான் பாரு, பின்ன வந்துடலாம். என்னடா இது கொஸ்டைடர் பைக் மட்டும் சாகுது இல்லை கைஸ். கொஸ்டைடர் பைக் சாவாது, எல்லாத்தையும் கொளுத்துரும் இன்றைக்கி பறக்க விட்டுரும். தாத்தா வர்றாரு, கதரை விட போகிறாரு. ஆனால் இது தாத்தா இல்லை, இது அவிஞ்ச போன பாத்தா வாங்கிது. பரவாயில்ல, ஃப்ராங்க்லின் ஏசக்கூடாது. அடே இது என்ன ஃப்ராங்க்லின் டம்மி பையன். இதுதான் ஃப்ராங்க்லின் இது பாருங்கள் கைஸ். ஃப்ராங்க்லின் இவ்வளோ எத்தனை நாளாலும் பீத்தி கொண்டிருக்கிறாங்க. சுடு சாவு உட இப்போ பேர் சுண்டு போ இப்படி தோண்டு போகிறே. நல்லா தான் கொளுத்துறே. இந்த பைக்கை மட்டும் இந்த பைக்கை கொளுத்துறே. கவலையாக தான் கைஸ், லட்சக்கணக்கு கொடுக்க வாங்கலே சரி கொளுத்துறேன் இன்றைக்கி. இந்த கைஸ் அவுடியும் கொளுத்திட்டேன். ஃபெராரி என்ன கைஸ், இது ஃபெராரி. இங்கே பாருங்கள் கைஸ், இது என்னதுன்னு தெரியாது எனக்கு. எடுத்தேன் போட்டு இதே கொளுத்துவோம். நெருப்பு அனலாக பறக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேன் ஒன்று எடுத்தேன்னு தெரியாமல் பரவாயில்ல, எல்லாத்தையும் கொளுத்து விட்டுட்டோம். அருஷ்ட சேலஞ்சே முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிற சேலஞ்ச் வந்து யூஆர் கேமிங்கோட ஒரு கேமிங் சேனல் ஒன்று தந்தது. அவரும் எங்களை கூட்டாளி தான், ஆனால் கேமிங் சேனல் பீத்த சொன்னார். என்கிட்ட பீத்துறேன் பாருங்கள் கைஸ். யூஆர் கேமிங் 3 தடவை பீத்த சொன்னார். பீத்தியாது கைஸ். அதுக்கு முந்தி இதை பறக்க விட்டுருலாம். ஃபஸ்ட்டு அவர் சொன்ன சேலஞ்ச் வந்து ஃப்ளைட்டை தலைக்கீழ ஓட்ட சொன்னார். அதே மறக்காமல் செஞ்சிடணுமே. ஒரு கேமிங் சேனல் இதுங்க. நீங்கள் தலைக்கீழ ஓட்டலாட்டி என்னை பேரை மாற்றுறேன். ஐயோ வேணா கிளாஸ் லேண்டிங் செத்த கதை கைஸ். ஃப்ளைட் மாயா பறக்குது. இது பரவாயில்ல, ஃப்ளைட் பறக்குது. ஒரு வட்டையை அடிப்பேன் கைஸ். தலைக்கீழ பறக்குறேன் கைஸ். தலைக்கீழ பறக்குறோம். அது யுவர் கேமிங் இது முக்கியமாக பார்க்க சொல்லணும். சாரி கைஸ், இந்த சேலஞ்சை முடிச்சிட்டேன்.
அடுத்ததை பார்க்க போகிற சேலஞ்சு நான் இது ஐயோ பறக்கிறேன் கொஞ்சம் இறக்கிறேன் பண்ணல. வாங்க நண்பர்களே, இப்போ நாங்கள் அடுத்ததான் எங்கள்ட இன்ஃபினிட்டி கேமிங் ஒரு பைத்தியக்கார கேமிங் சேனல் வந்து தான் சொன்னார். அவரும் பேரை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னார். ரைட்டு பேரை மென்ஷன் பண்ணேன். அவரோட பேர் வந்து அமான் ஃபரீட். அவரோட மண்டையில் முடிக்கும் ஆனால் மூளை இருக்காது. அதை பார்க்க sorry இன்ஃபினிட்டி கேமிங் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் மூளையை ஏற்றுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அவர் சொன்ன சேலஞ்ச் வந்து ஸ்டிக்கி பொம்மை போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நிரப்புறோணுமா, அதுக்கப்புறம் விட்டு கொளுத்தோணுமா. இதுதான் அவர் சொல்கிற சேலஞ்ச். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நிரப்பியாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிரப்பிக்குது பாருங்கள். அமான் ஃபரீட் இன்ஃபினிட்டி கேமிங் பாருங்கள். இப்போ ஆக்டிவேட் பண்ணி இதை கொளுத்து விட்டு சொன்னீங்க, இதை கொளுத்து விட்ருவோம். பொம்மாவில் தெறிக்க விடணும். ஐயோ நீங்கள் பிள்ளை வெளியே வா என்னமோ சொன்னாலே. இதை ஆக்டிவேட் பண்ணணுமா இமெயிலும் கேலரியும் போடா. ஆக்டிவேட் சவுடா செத்தா பயலே. ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பாப்பா என்ன செஞ்சுக்குதுண்டு. என்னடா பண்ணுற, ஃபோன்லேருந்து வெளியே வர முடியாது போல. வந்துட்டோம். என்னது உள்ளுக்கிண்டெல்லாம் நான் காணோம். மேலே பார்க்கலாம். பாய் கைஸ், பரலோகத்துக்கு அமைச்சியாச்சு அவருக்கு. இத்தோட நான் அல்லாட்ட சேலஞ்சை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட் அவங்களுக்கு மித்தொண்ட பஸ் பண்ணிடுறேன். இந்த இன்னைக்கு ஒரு மாங்க மரத்தில் நிலை இருக்குமா, அதுக்குள்ள போனால் ஜெயிலுக்குள்ளே இறங்கிடுவான். பார்ப்போம். கும்மால ரிவீல் த சேலஞ்ச் சூப்பர். அதுக்குள்ளாலே போயிடுன்னு பார்த்தேன். அடே என்ன கைஸ் இது, ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். கேஸ் இல்லை, இவன் பண்ண தப்புக்கெல்லாம் ஜெயிலே கிடந்து சாவு. பரவாயில்ல கைஸ், இத்தோடு நான் அல்லாட்ட சேலஞ்சை முடிச்சிட்டேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த கேம் பிளேக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது YR கேமிங்.